கடந்த ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னுடைய அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கில் திரண்டு வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில சக்திகள் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து ஆதாரமில்லாத அவதூறுகளை அள்ளி இறைத்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் கரைந்து போனது என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி வதந்திகளை பரப்பினர். அவர்களின் நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த இயக்கம் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்து விட்டது, மேலும் அது வலிமை பெற வாய்ப்புள்ளது, எனவே அதை முறியடித்தாக வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அரசியல் களத்தில் திருமாவளவன் தலைமைத்துவத்தை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடும் ஆதாரமில்லாத அவதூறுகளை தொடர்ந்து அள்ளி இறைத்து வந்தனர். அத்தகைய அவதூறுகளை பொய்ப்பிக்கும் வகையில் இளம் தலைமுறையினர், குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் லட்சக்கணக்கிலே இந்த மாநாட்டில் பங்கேற்று மாநாட்டை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டுப்பாடற்று இயங்குகிறது என்ற அவதூறுகளை இப்போது தொடங்கியிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பற்றி பேசுவதற்கோ, அந்த மாநாட்டில் நிறுவப்பட்டிருந்த தத்துவ பேராளுமைகள் குறித்து உரையாடல் நிகழ்த்துவதற்கோ யாரும் முன்வரவில்லை. மாறாக பிறந்த நாளை ஒட்டி என்னிடம் நெருங்கி வந்த இளைஞர்கள் மேடையில் ஆயிரக்கணக்கிலே திரண்டுவிட்ட நிலையில் யாருக்கும் எந்த பாதிப்பும் உயிர் சேதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு மாநாட்டில் பேச இயலாவிட்டாலும் மக்களின் பாதுகாப்பு முக்கியமானது என்கிற அடிப்படையில் 2 நிமிடங்களில் எனது உரையை நான் நிறைவு செய்தேன். ஆளுங்கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்கிற ஒரு அரசியலையும் அந்த 2 நிமிட உரையில் பதிவு செய்தேன். அது குறித்தும் சமூக ஊடகத்தளங்களில் விவாதிக்க முன்வராமல் எமது இயக்க தோழர்கள் ஒழுங்கீனமானவர்கள் என்று சித்தரிக்க தொடங்கியிருக்கிறார்கள்.
பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் மிகுந்த அமைதியோடு அந்த அரங்கில் அமர்ந்திருந்தார்கள். பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் குவிந்திருந்தார்கள். பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ சிறு பாதிப்பு கூட சிறுத்தைகளால் ஏற்படவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படவில்லை. சிறிய வன்முறை கூட நிகழவில்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு காத்திருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மேடையில் என்னை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு முண்டியடித்துக் கொண்டு நடைமேடை வழியாக நுழைந்தார்கள் என்பதை தவிர அத்தனை லட்சம் பேர் திரண்டிருந்த இடத்தில் எந்தவிதமான பதற்றத்திற்கும் இடம் தராமல், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்காமல், கட்டுப்பாடு காத்து தமிழக அரசியல் களத்திலேயே மிகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த இளைஞர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த மாநாட்டின் மூலம் எமது தோழர்கள் நிறுவி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய கட்டுப்பாடு பல லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட நிலையிலும் கூட கடைபிடிக்கப்பட்டது என்பதுதான் குறிப்பிடத்தகுந்தது. பல 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்லாயிரக்கணக்கான வண்டிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் அணிவகுத்து நின்ற காட்சிகளை பார்த்த பிறகும் அந்த வாகனங்களில் இருந்தவர்கள் ஒருவர் கூட பொதுமக்களுக்கு எந்த இடையூறையும் இழைக்கவில்லை என்பதை அறிந்த பிறகும் இந்த வலிமையை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத சிலர் வழக்கம் போல எமது இயக்கத்திற்கு எதிரான, நன்மதிப்புக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அவற்றையெல்லாம் கடந்து இந்த இயக்கம் மேலும் வலிமை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு பாடாற்றிய இயக்கத்தின் முன்னோடிகள், முன்னணி பொறுப்பாளர்கள், பங்கேற்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு வெற்றி பெறுவதற்காக வாழ்த்துச் செய்தி அனுப்பிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துச் செய்தியை அந்த மேடையிலேயே நான் வாசித்தேன். அவர் தொலைபேசி வாயிலாகவும் வந்து மாபெரும் மாநாடு, மகத்தான வெற்றி என்று முதலமைச்சர் மனம் திறந்து பாராட்டினார். அவரை நேரில் சந்தித்த போதும் இந்த மாநாடு மிக பெரும் வெற்றியை பெற்ற மாநாடு என்பதை அவருக்கே உரிய பாணியில் பாராட்டி பேசினார். முதலமைச்சருக்கு அவருடைய மனம் திறந்த பாராட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 29ஆம் தேதி இந்த மாநாட்டு மலர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெறுகிறது. கவியரங்கம், வாழ்த்தரங்கம் உட்பட நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. இயக்கத்தின் முன்னோடிகள் தமிழ்நாடு தழுவிய அளவில் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். மாநில சுயாட்சி என்கிற முழக்கத்தை, கோரிக்கை முழக்கத்தை உரத்து பேசுவதே இந்த மாநாட்டின் நோக்கம். சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, தேசிய இனங்களின் ஐக்கியம், இவற்றையே இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம். மாநில சுயாட்சி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு மகத்தான கோரிக்கை, கோட்பாடு. அதனை மீண்டும் உரத்து பேசுகிற கடமையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சுயாட்சிக்கான குரல் ஒலிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்
தேசிய இன உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற வகையில் நான் முதலில் தென்னிந்திய மாநிலங்களில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மாநில சுயாட்சி கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தேசிய இனங்களின் ஐக்கியத்தை கட்டமைக்கிற வேலைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்காலத்தில் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி கனவிலும் திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. அது ஆனந்த் கருத்து, அதுல நான் என்ன கருத்து சொல்றது இருக்கு சார்? சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழக அமைச்சர் திருமணம் மாறி மாறி அவரோட கருத்துக்கள் என்னன்னா, இவர் சங்கி அப்படின்னு இவர் பதிலுக்கு 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க. இனி நடந்திருக்கு, இது எப்படி பார்க்க? சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். தனிநபர் விமர்சனங்களை நாம் அரசியல் மேடைகளில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அரசியல் கட்சிகளின் மீதான விமர்சனங்களை கூட சட்டமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்வது ஆரோக்கியமானது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆற்ற வேண்டிய கடமைகளை சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவா தமிழகத்துல இப்ப சட்டம் நாடாளுமன்ற இதுவே லைவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்துல சட்டமன்றத்தில் லைவ்ல கொடுக்கறதுக்கு எதிர்த்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. அது வேண்டாம்ன்ற மாதிரி கோல் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வேண்டாம்னு சொல்லி அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது லைவ்ல போறதுனால அது ரீல்ஸா போயிருது, அப்புறமா நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க, அதுல என்ன யூஸ்ன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அதனை பொதுத்தலங்களில் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும். இத்தனை ஆண்டு காலத்துல தொடர்ந்து இளைஞர்கள் தற்போது ஆண்களை விடுவதன் மூலமா சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒளிபரப்புவதன் மூலமாக இளைஞர்கள் அதிக அளவுல பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது லைவ் ஒளிபரப்பு செய்வதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதில் ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும். நாம் ஒழுங்கா பேசணும், தொகுதி மக்களுக்காக பேசணும், சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசணும், டு த பாயிண்ட், என்ன மானிய கோரிக்கையோ அது சம்பந்தமா பேசணும் என்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது அறிவுறுத்தக்கூடிய வகையில், வழிகாட்டக்கூடிய வகையில், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். வெளியே மக்களும் வாக்களித்த மக்களும் நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அரசியல்படுத்தப்படுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவதற்கும் லைவ் ஒளிபரப்பு என்பது அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எதிர்கட்சி எப்படித்தானே பேச முடியும்? ஆதரிச்சு பேச முடியாதுல்ல, வாழ்த்தி பேச முடியாதுல்ல, பாராட்டி பேச முடியாதுல்ல. அதே சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கெடுத்தாலும் பாஜக திமுக இப்ப ஆட்சி எதிர்கட்சியை உட்கார்ந்து எதிர்கெடுத்தாலும் தாவக கொண்ட சொல்றாங்க ஒரு பதிவு போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது பாஜக கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்பதான் தாவக வந்திருக்காங்க. இப்ப எதுக்கெடுத்தாலும் தாவக மேல பதிவு சொல்றாங்க. மத்திய அரசு திமுக எதிர்க்கல. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில நடக்கிற உரையாடல்கள்ல பாஜக பேசணுங்கிற அவசியம் ஏற்படாது. பாஜகவை எப்ப எதிர்க்கணும் அப்ப எதிர்ப்பாங்க. அப்படிதான் நான் நம்புறேன்.
அப்போ ஆளுங்கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக. அப்போ அதிமுக திமுகவை தான் வந்து டார்கெட் பண்ணி பேசினாங்க. அப்போ நாம வந்து ஆளுங்கட்சியா இது எதிர்க்கட்சியா இருந்த அதிமுக பாஜகவை பற்றி எதுவுமே பேசலன்னு விடுதலை சிறுத்தைகள் உட்பட சொல்லியிருக்கிறோம். வருகின்ற தேர்தல்ல பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்கிறது வந்து முக்கியமான கிரைசிஸ் வரும்போது தெரியும். குறிப்பா டீலிமிட்டேஷன். பேசும்போது சட்டசபை பேசும்போது ஒரு விஷயம் பேசும்போது சபாநாயகர் அனுமதி கொடுக்கல மறுத்தாருன்னு அந்த ஆதாரத்தோட நீட்டினார். இந்து இங்கிலீஷ்ல வந்த ஒரு செய்தி காமிச்சு ஆதாரத்தோட பேசும்போது அவருக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதை வெளியில மேடை போட்டு பேசுங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பின்னணியில அவர் சொன்னாருங்கிறது தெரியல. அது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சருடைய பேச்சுரிமைக்கு ஒரு தடையாக இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இதை மடைமாற்றி, அதாவது விவாத பொருள் வேறு திசை நோக்கி போய்விடக் கூடாது என்கிற அடிப்படையில் அவர் சொன்னாரா என்று தெரியவில்லை. முழு வீடியோவை பார்த்தால் தான் தெரியும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குற அந்த நிலைப்பாட்டில் விசிகாவுடைய நிலைப்பாடு எங்க உறுப்பினர் தான் அந்த கோரிக்கை வச்சவர். அதனால நான் வரவேற்றுதான் ஆகணும், வரவேற்கிறேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல ஜோதிமணி கூட்டணி அமைக்குமா விசிக? இந்த மாநாட்டில் நான் 2 நிமிஷம் பேசினேன். அதுல ஒரு செய்தி, விசிக தாவேக்காவோடு இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிருக்கு. அமித்ஷா தலைமையிலான முதலமைச்சர்கள் கூட்டத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதுல தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நீட் தேர்வு மேகதாது விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு. இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். அது 31வது மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பது வரவேற்க தகுந்தவைதான். ஆனால் அதுல வந்து பெரிதா வந்து பயன் விளைந்ததாக இது வரலும் ஒன்றும் தெரியல. நம்முடைய நிலைப்பாடை நாம சொல்றோம், கர்நாடகா நிலைப்பாட்டை கர்நாடகா சொல்லுது. மற்றபடி அதுல எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விளைவுகள், பயன் தரக்கூடிய விளைவுகள் கடந்த காலங்களில் உருவாகி இருக்கின்றன என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டம் நல்ல விளைவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இரு பிரிவுகளாக பிரிந்துள்ள அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக பற்றி நான் ஏதாவது சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. தேர்தலுக்கு முன்னரே நான் சொன்னேன், தேர்தலுக்கு பின்னால இந்த மாதிரி ஆயிரும், கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, பாஜகவோடு நீங்கள் உறவை தவிர்த்து தனித்து நின்றாலே உங்களுக்குரிய செல்வாக்கு அப்படியே நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை நான் சொன்னபோது எங்களுக்கு புத்திமதி சொல்ல நீ யார் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அதனால தொடர்ந்து அது மேல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பிரபலமான திரைப்பட நாயகி அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் காலமானது மிகுந்த துயரமளிக்கிறது. தமிழ் மக்களின் நல்லன்பை பெற்றவர், புகழ்பெற்ற கதாநாயகர்களோடு எம்ஜிஆர், சிவாஜி போன்ற திரையுலக ஜாம்பவான்களோடு நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக சட்டசபையில வந்து முதல்வர் வந்து தொகுதி மறுவரை குறித்து ஒரு மாதிரியும், தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டுல வேற மாதிரியும் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் அழுத்தமாக பேசியிருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கிவிட்டார் என்று நான் கருதவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் அது அமைய வேண்டும் என்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசி அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது என்ன நிலைப்பாட்டை தாவேக எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். விசிகாவுடைய பார்வையில் 100 நாள் தாவேக ஆட்சி.
நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சியாக அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. அந்த வகையில் 100 நாள் ஆட்சியை நாங்கள் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு மிகவும் கற்றுக்கொள்ளும் காலம். இது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். இதிலே அவர்கள் சாதித்திருப்பது, இதுவரையில் எந்த துறையிலும் லஞ்ச லாவண்யம் இல்லை, ஊழல் இல்லை என்கிற பெயரை சம்பாதித்திருக்கிறது இந்த அரசு. பல பேர் மனம் திறந்து பாராட்டும் நிலையை நாம் பார்க்கிறோம். இது நீடிக்க வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது என்கிற சாதனையை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், வாழ்த்துக்கள். எவ்வளவு வேகமா தாவேக ஆட்சி வந்ததோ அவ்வளவு வேகமா படு பலத்துக்கு போடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமா என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். திமுக ஆட்சியில 43 டெண்டர் முறைகேடு நடந்தது. சிடிஆர் மின்சார தேவை 43 டெண்டர்ல ஒரு முறைகேடு நடந்ததாக திமுக ஆட்சி சட்டமன்ற பேசுறேன். அது நான் படிக்கல, பார்க்கல. அது என்னன்னு என்ன முறைகேடுங்கிறது? டெண்டர்ல முறைகேடா? அது எல்லா துறையிலையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அது குறித்து நாங்கள் விசாரணை நடத்துறோம் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சிஎம் வந்து என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, நான் எப்போ ஓபன் பண்ணுவேன், எப்படி ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பையன்? 3 துறை சம்பந்தப்பட்ட ஊழல். அதை நாங்க வந்து எப்போ ஜோசிகார் சொன்னதா ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேட்குறாங்க. ஓபன் சேலஞ்ச் கேட்டிருக்காரு இந்த ஹோட்டல் மேட்டர்லாம் திமுக. இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் அல்லது சவால்கள். நாம் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுல